ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏஜஸில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்ப்போம். ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதில் பேசிக் மெத்தட் சொல்லியிருக்கோம். ரயில்வே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு சில சம்ஸ் வந்து தமிழில் பார்த்தா உங்களுக்கு மீனிங் புரியாது. அப்படிப்பட்ட சம்ஸ்க்கு இங்கிலீஷில் ஓரளவு வாசித்து பாருங்கள். அந்த சம்ஸை உங்களுக்கு ஓரளவு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. 1 year ago, a man was 7 times as old as his son. Now his age is equal to the square of his son's age. The present age of the man will be. அதாவது ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு நபரின் வயது அவரின் மகனின் வயதின் 7 மடங்கிற்கு சமமாகும். அந்த நபரின் தற்போதைய வயது மகனின் வயதின் வர்க்கத்திற்கு சமம் எனில் அந்த நபரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வருடத்திற்கு முன்னாடி அப்பாவோட வயதுக்கும் பையனோட வயதுக்கும் ரேஷியோ வந்து 7:1. இப்போ தற்போது வந்து மகனோட வயது விட அப்பாவோட வயது வந்து மகனோட வயது இப்போ 1ன்னா மகனோட வயது எக்ஸ்னா அப்பாவோட வயது x² இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது எம்னா அந்த மேன், இது அவங்களோட சன்னுன்னு வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ப்ரெசண்டில் பார்ப்போம். ப்ரெசண்டில் அந்த பையனோட வயசு எக்ஸ்ன்னு இருந்தால் அவங்க அப்பாவோட வயசு x² இருக்கும். ஏன்னா பையனோட வயதின் வர்க்கம் தான் அப்பாவோட வயது சொல்லியிருக்காங்க. ஒரு வருடத்திற்கு முன்புங்கிறனால நம்ம -1 போட்டிருக்கோம். முன்பு வந்து பையனோட வயது 1 மடங்குனா அப்பாவோட வயது 7 மடங்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த எக்ஸ்லேருந்து இந்த -1 கழிச்சா நமக்கு இந்த 1ங்கிற ரேஷியோ கிடைக்கும். x²லேருந்து -1 கழிச்சா 7ங்கிற ரேஷியோ கிடைக்கும். அதை தான் நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். x - 1 / x² - 1 = 1/7. இது வந்து இந்த 1க்கு ஈக்குவல், இது வந்து இந்த 7க்கு ஈக்குவல் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 7 கொண்டு இந்த x - 1 மல்டிப்ளை பண்ணோம். x² - 1 கொண்டு 1 மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 7x - 7 = x² - 1. அதுக்கப்புறம் அந்த x², இந்த 7x அந்த சைடு போனால் -7x ஆகும். -7 இந்த சைடு போனால் +7 ஆகும். +7 - 1னா நமக்கு +6 கிடைக்கும். x² - 7x + 6 = 0. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதை காரணிப்படுத்துக முறையில் செஞ்சோம்னா நமக்கு x வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். -7 சென்டரில் வந்திருக்கா, அப்போ ஒரு 2 வேல்யூ எடுக்கோம்னா அந்த வேல்யூவை கூட்டினா நமக்கு -7 கிடைக்கணும். இங்கே 1 இருக்குது, அப்போ 1 6 6 பெருக்குனா நமக்கு +6 கிடைக்கணும். அந்த வேல்யூ சொன்னோன்னா -1 -6, அப்போ x - 1 = 0, x - 6 = 0. எக்ஸோட வேல்யூ வந்து 1 இருக்காது. x = 1 வரும். இதில் எக்ஸோட வேல்யூ 1 இருக்காது. ஏன்னா அப்பாவுக்கும் இதில் 1 போட்டோம்னா அப்பாவுக்கும் 1 தான், வயசு 1 தான் வரும், பையனுக்கும் 1 தான் வரும். அதனால் 1 இருக்காது. அதனால் எக்ஸோட வேல்யூ என்னென்னா 6 இருக்கும். எக்ஸோட வேல்யூ 6னா அந்த நபரின் வயது x², அப்போ 6², 6 36. Sushil was thrice as old as Snehal 6 years back. Sushil will be 5/3 times as old as Snehal 6 years hence. How old is Snehal now? அதாவது 6 வருடங்களுக்கு முன்பு சுசில் வந்து ஸ்னேகலை போல 3 மடங்கு வயதானவர். 6 வருடங்களுக்கு பின்பு சுசிலின் வயது 5/3 மடங்கு ஸ்னேகலின் வயதிற்கு சமமாக இருக்கும். ஸ்னேகலின் தற்போதைய வயது என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ 6 வருடத்திற்கு முன்புனா ப்ரெசண்ட்லேருந்து 6 வருடத்திற்கு முன்பு எடுக்கணும். 6 வருடங்களுக்கு பின்புனா ப்ரெசண்ட்லேருந்து 6 வருடங்களுக்கு பின்பு எடுக்கணும். இப்போ சுசில் ஸ்னேகல் இது ப்ரெசண்டில் அவங்களோட வயது 6 வருடத்திற்கு முன்புனா -6 போட்டுட்டோம். இவங்களுக்கு ஸ்னேகலுக்கு 1னா சுசிலுக்கு 3 இருக்கும். 6 வருடத்திற்கு பின்புனா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா, சுசிலோட வயது 5/3 மடங்கு ஸ்னேகலோட வயதுக்கு சமம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சுசில் பை ஸ்னேகல் போடலாமா? சுசில் பை ஸ்னேகல் = 5/3. அப்போ சுசிலுக்கு 5னா ஸ்னேகலுக்கு 3 போட்டோமா? இப்போ பாருங்கள், இந்த ரேஷியோ கம்பேர் பண்ணுங்கள். 3:1, இங்கே 5:3. 3க்கும் 5க்கும் வித்தியாசம் என்ன? நமக்கு 2. 1க்கும் 3க்கும் வித்தியாசம் 2. இப்போ வித்தியாசம் வந்து சேமாக இருக்கா? அப்போது இந்த 2 தான் இந்த 6 6 12 வருடங்கள்னு எடுத்துக்கலாம். அப்போது 1 எத்தனை 6 இருக்கும், 6 வருடங்களாக இருக்கும். அப்போ ஸ்னேகலோட வயது தான் கேட்டிருக்காங்க. ஸ்னேகலோட வயதுனா இந்த 3ல் அப்ளை பண்ணலாம். 3 × 6 18 இருக்கும். இது 18 எப்போ 6 வருடங்கள் கழித்து ஸ்னேகலோட வயது. இப்போ தற்போதைய வயது கேட்டனால -6 6 கழிச்சனால ஸ்னேகலோட தற்போதைய வயது வந்து 12. Sum of the ages of father and son is 45 years.
5 years ago, the product of their ages was 4 times the father's age at that time. The present age of the father and son are. அப்பா மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் வந்து 45 கொடுத்துருக்காங்க. 5 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலனானது அப்பாவின் அப்போதைய வயதின் 4 மடங்கிற்கு சமமாகும். அப்பா மற்றும் மகனின் தற்போதைய வயது காண்க. அப்பாவோட வயது எஃப்னு எடுத்துக்கிட்டோம், மகனோட வயது எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். = ரெண்டையும் கூட்டினா 45. இது ப்ரெசன்ட்டில் 5 வருடங்களுக்கு முன்புங்கிறதுனால அப்பாவோட வயசு அப்போது F-5 இருந்திருக்கும். சன்னோட வயசு S-5 இருக்கிறோம். ரெண்டோட பெருக்கல் பலன் எதுக்கு ஈக்குவலானா 4 மடங்கு அப்பாவின் அப்போதைய வயது. அப்போ அப்பாவுக்கு அப்போதைய வயதுனா F-5 இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த F-5க்கும் இந்த F-5க்கும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா பெருக்கல்ல இருக்கா இதுங்க, அப்போ கேன்சல் பண்ணலாம். அப்புறம் S-5 தான் நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ எஸ்ஸோட வேல்யூ 4 + 5. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 9. அப்பாவோட வயசு எத்தனை 45லேருந்து 9 கழிச்சிடலாம். ஏன்னா அப்பாவோட வயதையும் மகனோட வயதையும் கூட்டினா நமக்கு 45 தெரியுதா. அப்போ அப்பாவோட வயது 45லேருந்து மகனோட வயது 9 கழிச்சிடலாம். அப்பாவோட வயது 36. Jaya is as much younger to Anil as he is older to Prasant. If the sum of the ages of Anil and Prasant is 48 years, what is the age of Jaya? ஜெயா வந்து அனிலுக்கு எவ்வளவு இளையவரோ அதே அளவிற்கு பிரசாந்திற்கு மூத்தவர். அனில் மற்றும் பிரசாந்தின் வயதுகளின் கூடுதல் 48 எனில் ஜெயாவின் வயது காண்க. இப்போ ஜெயா வந்து அனிலுக்கு எவ்வளவு இளையவரோ அப்போது ஜெயா வந்து அனிலை விட சின்னவங்க. அப்போ A-J போட்டோம். அதே அளவு பிரசாந்திற்கு மூத்தவர். அப்போ பிரசாந்த்லேருந்து ஜெயா மூத்தவங்க. அப்போ J-B போட்டுக்கலாம். ஜெயா தான் ஃபஸ்ட் மூத்தவங்களா, அப்போ ஜெயாவிலேருந்து தான் பிரசாந்தை கழிக்கணும். இப்போ இந்த B இந்த சைடு வரும்போது +B ஆகிரும். அப்போ A + B = இந்த J இந்த சைடு போனால் +J ஆகிரும், 2J. அப்போ ஜெயோட வேல்யூ என்ன A + B/2. அப்புறம் நமக்கு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனில் மற்றும் பிரசாந்தின் வயதுகளின் கூடுதல் 48 கொடுத்துருக்காங்க. அப்போ A + B 48. அப்போ ஜெயோட வேல்யூ என்ன A + B/2 தானே. அப்போ 48/2. ஜெயோட வயது 24. Kamala got married 6 years ago. Today her age is 1/4 times her age at the time of marriage. Her son's age is 1/10 times of her age. Her son's age is. கமலாவுக்கு 6 வருடங்களுக்கு முன்பு திருமணமானது. அவளின் தற்போதைய வயதானது 1/4 மடங்கு அப்போதைய வயதிற்கு சமமாகும். கமலாவின் மகனின் வயது அவளின் வயதை போல் 1/10 மடங்கு ஆகும். மகனின் வயதை காண்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமலாவுக்கு வந்து 6 வருடங்களுக்கு முன்பு திருமணமானது. இப்போ உள்ள வயது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/4 மடங்கு அப்போதைய வயதிற்கு சமம் கொடுத்துருக்காங்க. அப்போ 1/4 நம்ம தகாபினமாக மாற்றி வச்சுக்கணும். அப்போ 5/4 கிடைக்கும். ஒரு நாள் 4, அது கூட இந்த 1 கூட்டு தான் 5/4 கிடைக்கும். இப்போ இந்த 5/4 எது பெருசு? 5 தானே பெருசு. அப்போ அந்த 5ங்க தான் இப்போ உள்ள வயது. இந்த 4ங்கிறது என்னது? பழைய வயது, மேரேஜ் ஆகும்போது உள்ள வயது. இப்போ கமலா ப்ரெசண்டில் 5 இருக்காங்க. 6 வருடங்களுக்கு முன்பு -6 4 அப்போ இருக்காங்க. இப்போ இந்த 4க்கும் 5க்கும் வித்தியாசம் பாருங்கள். எத்தனை கிடைக்கும்னா நமக்கு 1 கிடைக்கும். இங்கே நமக்கு ஆண்டுகள் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ அந்த 1 தான் 6 அப்படின்னா 5 எத்தனை கண்டுபிடிச்சலாம். 5னா 30. கமலாவின் தற்போதைய வயது 30. அப்போ மகனோட வயது கேட்டிருக்காங்க. மகனோட வயது என்ன 1/10 மடங்கு இன்று கமலாவோட வயதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/10 × 30 நமக்கு 3 ஆன்சர் கிடைக்கும். பையனோட வயது 3. The sum of the ages of the 5 children born at the interval of 3 years each is 50 years. What is the age of youngest child? 3 வருட இடைவெளியில் பிறந்த 5 குழந்தைகளின் வயதுகளின் கூடுதல் 50 ஆகும். கடைசியாக பிறந்த குழந்தையின் வயது காண்க. இப்போ ஒவ்வொரு குழந்தையும் 3 வருடங்கள் இடைவெளியில் பிறந்திருக்காங்க. அப்போது முதல் குழந்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த குழந்தை X+3, அடுத்த குழந்தை X+6, அடுத்த குழந்தை X+9, அடுத்த குழந்தை X+12ன்னு எடுத்துக்கலாம். அதோட கூட்டுத்தொகை தான் 50. இப்போ எல்லாத்தையும் கூட்டிடுங்க. 5x + 30 வரும் நமக்கு, அதான் 50. 5xோட = 50 - 30. 5x = 20. இப்போ எக்ஸோட வேல்யூ 4. கடைசியாக பிறந்த குழந்தையின் வயது 4. 5 years ago, Vinay's age was 1/3 of the age of Vikas, and now Vinay's age is 17 years. What is the present age of Vikas? 5 வருடங்களுக்கு முன்பு வினயின் வயதானது 1/3 மடங்கு விகாஸின் வயதிற்கு சமம். அப்போ வினய் வந்து
வினையோட வயது ஈக்குவல் டு 1/3 மடங்கு விகாஸ். அப்போ வினை பை விகாஸ்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1/3 கிடைக்கும். இது எப்போ? 5 வருடத்திற்கு முன்பு. தற்போது வினையின் வயது 17 ஆகும். விகாஸின் தற்போதைய வயது காண்க. இப்போ நான் வினை விகாஸ் ப்ரெசண்டில் எடுத்திருக்கேன். வினையோட தற்போதைய வயது 17. 5 வருடங்களுக்கு முன்புங்கனால -5 போட்டிருக்கேன். இங்கே வினைக்கு 1னா விகாஸுக்கு 3 இருக்கும். வினைக்கு தற்போதைய வயது 17னா 5 வருடத்திற்கு முன்பு என்ன இருந்திருக்கும்? 12 இருந்திருக்கும். அப்போ அந்த 1 தான் 12னா 3 எண். இங்கே விகாஸோட வயது என்ன? 3 என்ன? 36. இது வந்து 36ங்கிறது எப்போன்னா இப்போ இந்த 36ங்கிறது நமக்கு 5 வருடங்களுக்கு முன்புள்ள வயது. தற்போதைய வயதுனா 36 கூட 5 கூட்டிக்கோங்க, 41 தான் தற்போதைய வயது. The ratio between the present ages of Ravi and Joy is 3:2. If Ravi was 6 years older to Joy 4 years back, how old is Joy now? ரவி மற்றும் ஜாயோட தற்போதைய வயது கொடுத்துருக்காங்க. ரேஷியோ 3:2. அப்போ இங்கே ரவி இங்கே ஜாய் 3:2. 4 வருடங்களுக்கு முன்பு அவங்களோட வயதுகளோட வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. வயதுகளோட வித்தியாசங்கிறது வந்து எப்போவுமே எத்தனை வருடங்கள் ஆனாலும் மாறாது நமக்கு. அதனால் நம்ம இங்கே 3க்கும் 2க்கும் ரேஷியோ இங்கே வித்தியாசம் என்ன? 1. அப்போ அந்த 1 தான் 6ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2. ஜாயோட வயது 2 தானே. அப்போ 2 எத்தனையாக இருக்கும்? 12ஆக இருக்கும். A is 2 years older than B, who is twice as old as B. C. If the total of the ages of A, B, C be 27 years, then how old as B? A ஆனவர் B ஐ விட 2 வயது மூத்தவர். B ஆனவர் C ஐ விட 2 மடங்கு வயதானவர். ABCயின் வயதுகளின் கூடுதல் 27 ஆகும். Bயின் வயது காண்க. இப்போது நம்ம Cயை Cன்னு எடுத்துக்கலாம். Bயோட வயது என்ன சொல்லியிருக்காங்க? Cயை விட 2 மடங்கு வயதானவர் சொல்லியிருக்காங்க. அப்போ Bயை வந்து 2Cன்னு எடுத்துக்கலாம். Aக்கு என்ன சொல்லியிருக்காங்க? Bயை விட 2 வயது மூத்தவர் சொல்லியிருக்காங்க. அப்போ Aக்கு 2C + 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த 2C கூட 2 சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 வேல்யூ ABC 3 பேரையும் கூட்டினா நமக்கு எத்தனை? 27. அப்போ 5C + 2 தான் 27. 5C = இந்த 2 இந்த சைடு போனால் -2 ஆகும், 25. Cயோட வேல்யூ 25/5 5. Cயோட வேல்யூ 5னா B என்ன? Bயோட வேல்யூ நமக்கு 2Cன்னு தெரியும். அப்போ Bயோட வேல்யூ 2 × 5 நமக்கு 10.